ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ARTNPC அகாடமி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஆன்சர் சீரீஸில் டெய்லி ஒன் மேக்ஸ் கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி கொஷின் நம்பர் 36 பார்ப்போம். மே 4 செவ்வாய் எனில் ஆகஸ்ட் 21 என்ன கிழமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா பாருங்கள், மே 4 செவ்வாய் எனில் ஆகஸ்ட் 21 என்ன கிழமை. ஸோ பார்ப்போங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த மந்த்லேருந்து எந்த மந்த் வரைக்கும் இருக்காங்களோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மே மந்த்து, மேலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் எத்தனை மந்த் இருக்கோ அத்தனையுமே கண்டினியூ எழுதிக்கோங்க. ஸோ மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஸோ மேலே வந்து 31 நாள் இருக்குது. பட் ஆனால் நமக்கு மே 4 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 4க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 நாள் மைனஸ் பண்ணிங்க. 1, 2, 3. ஸோ 4 வந்து 4 தானே இருக்குது. இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய 3 நாள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ மேலே 28 நாள் கிடைக்கும். ஜூனில் 30 நாளுமே எடுத்துக்கோங்க. ஜூலையில் 31 நாளுமே எடுத்துக்கோங்க. ஆகஸ்ட்லேயும் 31 தான் இருக்குது. பட் ஆனால் நமக்கு 21 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 21 மட்டும் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் காலண்டர் சம் முன்னாடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். ஸோ எப்பயுமே ஒரு மாதம் 30 அப்படின்னா இன்னொரு மாதம் 31, அதுக்கடுத்து 30, 31 தான் வரும். ஆனால் ஜூலையும் ஆகஸ்ட் மட்டும் எப்பயுமே 31ன்னு சொல்லி அடுத்தடுத்து வரும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காலண்டர் சம் பார்க்கும்போது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை. ஸோ வாங்க இப்போ பார்ப்போம். ஸோ மேலே 4 தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி 3 நாள் மைனஸ் பண்ணிட்டோம்னா 28 நாள். ஜூனில் 30, ஜூலையில் 31, ஆகஸ்ட்டில் நம்ம 21 தான் கேட்டிருக்காங்க. ஸோ 21 வரைக்கும் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஸோ 10க்கு 0, ரிமைனிங் 1, 6, 9, 11 வரும். ஸோ 110 நாள். அதேமாதிரி காலண்டர் சம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ என்றைக்குமே ஒரு மாதத்தோடைய மொதல் நாள் வந்து என்ன கிழமையாக இருக்கோ அந்த வாரத்தோடைய 7ஆவது நாள் வந்து அந்த கிழமைக்கு மொதல் நாளாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1ஆம் தேதி வந்து மண்டேன்னு இருந்துச்சுங்க. அந்த வாரத்துடைய கடைசி நாளான 7ஆவது நாள் பார்த்திங்கன்னா மண்டேக்கு முதல் நாளான சண்டேவாக இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய 7ஆல் அடிப்படக்கூடிய எல்லாமே என்னவாக தான் இருக்கும், சண்டேவாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இப்போ 110 நாள் இருக்குங்களா. 110ல் மே 4 வந்து செவ்வாய். ஸோ 1ஆம் தேதி வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1ஆம் தேதி வந்து செவ்வாய்னு கொடுத்துருக்காங்க, டியூஸ்டே. ஸோ அப்போ 7ஆவது நாள் தான் இருக்கும், டியூஸ்டேக்கு முதல் நாளான மண்டேவாக இருக்கும். ஸோ அப்போ இதில் 7ஆல் அடிப்படக்கூடிய எல்லாமே என்னவாக இருக்கும், மண்டேவாக இருக்கும். ஸோ அங்கே அடிச்சு பார்ப்போமா. இது அடிச்சிங்கன்னா 1 7 7, ரிமைனிங் என்ன வரும் 40. ஸோ 7 35. ஸோ 15 வாரம் இருக்கும், ப்ளஸ் ஒரு 5 டேஸ் மீறும். ஸோ இந்த 15 வாரமுமே என்ன தான் இருக்கும், மண்டேவாக தான் முடிஞ்சிருக்கும். ஸோ மண்டேலேருந்து 5 டேஸ் கூட்டிக்கோங்க. மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ இப்போ நமக்கு 110வது நாள்னா இருக்கும், சாட்டர்டேவாக இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சனிக்கிழமை. ஸோ சாட்டர்டே, சனிக்கிழமை இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் மே 4 வரைக்கும் தான் கேட்டிருக்கோம். ஸோ மே 4 செவ்வாய் எண்ணில் அப்படின்னா மேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 3 நாள், 4க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 நாளை மைனஸ் பண்ணுறது கரெக்டாக பார்த்துக்கணும். அதேமாதிரி இங்கே ஆகஸ்ட் 21 கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் 31 நாள் இருக்கும். பட் நமக்கு 21 தான் கேட்டிருக்காங்க, 21 நாள் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இந்தமாதிரி ஒரு சில விஷயத்தை வந்து நீங்கள் மைன்யூட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர்லாம் கரெக்டாக தான் வரும். ஆனால் சாட்டர்டே, அதாவது ஒரு டே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிடும். ஸோ அதில் எரர் ஆகிடும். ஸோ அதனால் காலண்டர் சம் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக போகிறீங்களோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ அதேமாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துடைய முதல் நாள் என்ன கிழமையாக இருக்கும், அந்த வாரத்துடைய கடைசி நாள், அதாவது 7ஆவது நாள் வந்து அந்த முதல் நாளுடைய முன்னாடி நாளாக இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த மந்தில் ஜூலையும் ஆகஸ்ட்டும் கண்டினியூவாக 31 31ன்னு சொல்லி முடியும், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.